Every morning he used to go to the secretariat and morning he'll send his assistant. Again he got the DSc in the medical MGR University. Abnormality in GTT can cause fetal wastage. Up to that, I presented this in 18. வணக்கம். நான் டாக்டர் ஜி விஜயகுமார், டயபெட்டாலஜிஸ்ட். இந்த முகாம் டிப்சி 20ஆம் முகாம்க்கு நான் தான் ஆர்கனைசிங் சேர்மனாக இருக்கேன். டிப்சின்றது வந்து டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி ஸ்டடி குரூப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ப்ரெக்னன்சியில் என்ன கேர் எடுக்கணும், எப்படி குழந்தைக்கும் தாய்க்கும் ப்ரெக்னென்சி சமயத்துலேயும் அப்புறம் டெலிவரி ஆன பிறகு தாய்க்கும் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் அடுத்த 20-30 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற மாதிரி என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சொல்லி ஒரு முகாம் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹை பிளட் சுகர் வந்து முதல் வாட்டி ப்ரெக்னென்சியில் வருது. இது வந்து நம்ம அர்பன் ஏரியாஸில் 14-18% ஜாஸ்தியாக இருக்குது. இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, டெலிவரிக்கு அப்புறம் வந்து நார்மல் ஆகிடும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. சுகர் நார்மல் ஆகலாம். அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஃபெயில்யூர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது சொல்லி ரொம்ப முக்கியமாக டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதனால் வந்து இது வந்து சுமார் 500 பேர் இந்த முகாமுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ நம்ம நாட்டில் எல்லா இடத்துலேருந்தையும் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நாலெட்ஜு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இங்கே அட்டென்ட் பண்ண டெலிகேட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து 20ஆம் முகாம் டிப்சிக்கு. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்டெண்டட் கான்ஃபரன்ஸ் நான் சொல்லலாம்.